தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் பெரிய தேவன். ஆமென். அதனால எதை கண்டு பயப்படாதீங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க. பயப்படணும்னா யார் தெரியுமா பயப்படணும்? உங்களுக்கு முன்ன இருக்கிற பாருங்க, நான் தான் பயப்படணும். நானே சொல்றேன், பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். சரி, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஷேர்னு யோசிக்குது பாஸ்டர், என்ன சொல்றீங்க? பாக்கியவான் சொல்லுங்க. ஓகே, பாருங்க, தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர் என்கிட்ட தேவனோட சமாதானம் இருக்கு? ஆமென். ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்கு உங்களை கேட்கும் போது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய், தேவனுடைய வசனத்தினுடைய அடையாளமாய் உங்களுக்கு தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். வருகிற வாரத்துல நம்மளுக்கு 3 நாள் ஆராதனை. தயவு செய்து எம்சி போட்டுறாதீங்க, நோலிப்பு எடுத்துறாதீங்க, வருஷலிவை போட்டுறாதீங்க, ஏதாவது காரணத்தை சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு 3 ஆராதனை உண்டு. வருகிற வெள்ளி குட் ஃப்ரைடே, சனிக்கிழமை நம்மளுடைய ஷாலும் திருசபையுடைய நார்மல் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர். இந்த 3 ஆராதனையும் நம்ம செய்வோம். எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்து கேட்டார், போன குட் ஃப்ரைடே கேட்டார், சார் குட் ஃப்ரைடே நீங்க சொன்னீங்களே, எந்த அலங்காரத்தையும் காணும், எந்த கண்ணுக்குட்டியும் காணும், எந்த கழுதையும் காணும், ஏன் பாஸ்டர் எதுவும் வைக்கலன்னு? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாரம்பரிய சபையோட உள்ளவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமே நல்ல சிரிப்பு இருப்பாங்க. ஒன்று குறித்தோடு கேட்டாங்க, இன்னொருத்தங்க கழுதையை கேட்டாங்க, இன்னொருத்தங்க எந்த அடையாளத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே ஒன்று, மற்ற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு அடையாளத்துக்கும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, குட் ஃப்ரைடே அப்படின்னா நாங்க ஆரம்ப காலத்துல எங்களோட ஊழியத்துல எங்க ஊழியக்காரர் எங்களோட சீனியர் பாஸ்டர்ஸ் மூலியமா நிறைய டிராமா போடும். டிராமா, இயேசு இப்படி அடிக்கப்பட்டாரு, இயேசு இப்படி அடிச்சாங்க, இயேசு ஒரு பெரிய சிலுவை தூக்குனாருன்னு நாங்க நிறைய டிராமா போட்டோம். ஒரு வருஷத்துல நான் வந்து இயேசுவோட சீடரா நடிச்சேன், இன்னொரு வருஷத்துல இயேசு அடிக்கிறது போல நடிச்சேன். ஐயா, நம்ம எவ்வளவுதான் இந்த பூமியில இயேசுவை குறித்து வெளிப்பாடு செஞ்சாலும், ஒரு உதாரணம் நான் சொல்றேன், நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் the real உண்மையான இயேசுடைய பிரயாணங்களை, இயேசுடைய தன்மைகளை, இயேசுடைய அன்பை அவரை தவிர வேற யாராலையும் விளக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆமென். இன்னைக்கு வருகிற இந்த 3 நாளும் நம்மளுக்குள்ள தேவனோடு அன்பு காட்டும், தேவனை ஆராதிக்கும், தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். இந்த 3 ஆராதனை நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடியா வருகிற வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க. நம்மளோட குட் ஃப்ரைடே டைம் 7:50 நம்ம ஆரம்பிக்கிறோம். அநேக பேருக்கு மலேசியால வேலை, சிங்கப்பூர் ஹாலிடே. வர பாருங்க, வந்து கலந்து கொள்ளுங்க, லீவ் எடுங்க. எதுக்கோ லீவ் எடுக்கிறீங்க. நேற்று ஒரு சகோதரர் அடிச்சா, பசங்க நேற்று லீவ் எடுத்துட்டேன். எதுக்குடா லீவ் எடுத்த அப்படின்னு. சிங்கப்பூர்ல வேலை செய்யறப்பேன், ஏன்டா லீவ் எடுத்தேன்னு, அஜித் படம் வெளியே வச்சு அதனால பார்க்க போனேன் அப்படின்னு. நல்ல விசுவாசியா பரலோகம் உனக்கு தான் முதல் காத்திருக்கேன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம எதோக்கோ காரியங்களுக்கு லீவ் எடுக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை தேட நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய ஆவி தவிக்கும், தேடணும், துடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எல்லாரையும் கொண்டு போய் இந்த எமர்ஜென்சி வார்டு இருக்கு பாருங்க, அங்க போய் ஒரு டூரிஸ்ட் சுத்தி காட்டுன்னு வச்சுங்களேன், மேபி நீங்க எல்லாரும் சின்ன எல்லாம் மாறிடும் நினைக்கிறேன். நம்ம பிரமையெல்லாம் மாறிடும். இங்க வந்து வாய் சொல்லுவாங்க, வாய் கிளியிற அளவுக்கு பேசுறேன்னு. அங்க வாயை கிளிய முடியாதுங்களா? வாயை திறக்க முடியாது. வாய் திறந்தீங்க ஒரே ஊசி, ஒரு ஊசி மூக்குல போட்டுருவாங்க. வாயை திறக்கிற நீ வாய் அப்படின்னு. ஆமென். இன்றைக்கு பாருங்க, நம்ம தேவ சமாதானத்தை குறித்து, தேவனுடைய சமாதானம் வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் பாஸ்டர். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் நாம் கேட்போமாக. தேவ சமாதானம், இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை சொல்லி
இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆண்டவர் சமாதானம், ஆண்டவர் சமாதானம், ஆண்டவர் சமாதானம் சொல்லி நம்ம அதை சொன்னது போல ஒரு சகோதரர் சொல்றான், பசங்க நான் லீவ் எடுத்து அஜித் படம் பார்க்க போனேன், அங்க தேவ சமாதானம் இருந்தது. அல்லேலூயா. பசங்க இந்த மாதிரி ஒரு திருமணத்துக்கு போனேன், காணாம ஒரு கல்யாணத்தை காட்டியும் இந்த திருமணத்துல தேவ சமாதானம் இருந்தது. ஐயா, தேவ சமாதானம் என்ன தெரியுங்களா? நீங்க உணர்கிறது போல நான் உணர்கிறது போல இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ, தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, தேவனுடைய ஆவியானவர் எங்கே சித்தம் கொண்டிருக்கிறாரோ, தேவ ஆவியானவர் யாரோடு பேசுகிறாரோ அங்கதான் தேவ சமாதானம் உண்டாகும். கையில் தட்டி மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இல்லைன்னா, தேவனுடைய ஆவி இல்லைன்னா, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யல, உங்களுக்குள்ள பேசல, உங்களுக்குள்ள வாழல, உலாவல, உங்களை வழி நடத்தலன்னா அங்கே தேவ சமாதானம் இல்ல. அங்கே உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய ஆசையும் உங்களுடைய சித்தமும் சமாதானமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, நான் நடுங்கி கொண்டிருந்தேன், தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தினால அவருடைய சிறகுகளினால என்னை மூடினாரு அப்படின்னு சிலவங்க சாட்சி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவாங்க, நாளைக்கு திருப்பி அழுவாங்க. ஏன் அழுவுறீங்கன்னா, ஐயோ திருப்பி அந்த வேதனை வந்துருச்சு பாஸ்டர், திருப்பி அந்த கலக்கம் வந்துருச்சுன்னா, வசனம் சொல்லுது தேவகுமாரன் விடுதலை ஆக்கினால். அப்படின்னா தேவன் என்ன டெம்பரவரி விடுதலை ஆக்குற தேவனா? சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார், தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், ஆண்டவர் நம்மளோட பேசினார், தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள இடைப்பட்டார்னா நீங்களும் நானும் சுத்தமாய் விடுதலை ஆயிரும். இன்னைக்கு தேவ சமாதானத்தை நீங்க உலக சமாதானத்துல நின்றுகிட்டு தேவ சமாதானம் இங்க இருக்கு, தேவ சமாதானத்தை அடைந்திருக்கிறேன், தேவ சமாதானம் என்னோடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பொய்யாகவே, நீங்கள் மாயமா மற்றவர்களாய், நீங்கள் பொய் சொல்லுகிற சாட்சி உடையவர்களாய் இல்லாமல், இந்த நேரத்துல ஓமைகளை சொன்னேன், மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை படித்து பாருங்க. வேதபாரகர்களே, பரிசேயரே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நம்ம சொல்லுவாங்க, இறந்து ஐயோ அடிபட்டான், கால் போச்சு, ஐயோ அந்த புள்ள உயிருக்கு தோல்வா இருக்கு, ஐயோ கலை நின்று போச்சு, ஐயோ. ஏன் நம்ம ரொம்ப அறிக்கை செய்யறேன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரிஞ்சு மத்தேயுல ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறாரு. நீங்க படிச்சு பாருங்க, 29ஆம் அதிகாரத்துல, சாரி 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல தீர்க்க தரிசனங்கள். இன்னைக்கு அநேக சோத்துமா, ஆத்துமா இல்ல, சோத்துமா தீர்க்க தரிசனத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு சோத்துமா போன வாரம் என்கிட்ட சண்டை போடுது. உங்களுக்கு தெரியும் தானே, எனக்கு தீர்க்க தரிசனம் அப்படியே ஐஸ்கிரீம் மாரி உருகிடுவேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இந்த ஆத்துமா தீர்க்க தரிசனத்து மேல் இவ்வளவு வாஞ்சியா இருக்கேன்னு பைபிள் படிக்கிறேன். 29வது வசனத்துல ஆகப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்கள் கேட்டு பொல்லாத காரியங்கள் பின்னாடி போகிறவனுக்கு ஐயோ. தீர்க்க தரிசனம் எதுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சவங்க யார் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, உன்னை உற்சாகப்படுத்த, தேவனோட சேர்க்கல, உன்னுடைய ஆவி உற்சாகப்படுத்த. இப்ப ஒரு குழந்தை நடந்துச்சு, நீ நடக்க போ அப்படின்னு விட்டுட்டோமா, அந்த பிள்ளைக்கு என்கரேஜ் இருக்காது, ஒரு உற்சாகம் இருக்காது. ஆமா தானே? என்னால முடியும், உன்னால நடக்க முடியும், உன்னால போக முடியும். ஐயா, நான் இது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை குறிச்சு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் விழுந்தானா அவனுக்கு ஏந்திருக்க ஒரு கைடர் வேணும், ஒரு வழி நடத்துற ஒரு வாத்தியர் வேணும். புரியுதா நான் பேசுறது? மனசுலாய் வரைஞ்சது மனசுலாய் செப்பனா மீன்பாயா வச்சாங்க சமா மீன்பாயா சமசு வாங்க வாங்க
ஒரு ஸ்டூடெண்ட் விழுந்தான்னா, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு படிப்பாளி, படிச்சு கிழிச்சவன், ஒரு படிப்பாளி விழுந்தானா அவன் எழுந்திருக்க வாத்தியார் வேணும். ஆனா ஒரு வாத்தியார் விழுந்தானா அவன் மறுபடி எழுந்திருக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா பலமும் திறமையும் தேவன் அவனுக்கு வைத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த சபை எத்தனை தடவை விழுந்தாலும் எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் இந்த சபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை தேவன் உற்பத்தி பண்ணுகிற என்னது உருவாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு கிணறு தெரியும்? கிணத்து தண்ணியை குடிச்ச வளர்ந்த தவளைகள் எத்தனை பேருக்கு? கிணத்து தவளைகள் 4 பேர் தானா? ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னிப்பீராங்க. உங்க 4 பேருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இன்னைக்கு சபைக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். பைப்பு தண்ணி கூட வத்தி போயிடும், காஞ்சி போயிடும், ஒண்ணுமே இல்லாம நோண்டி எடுத்துடலாம். ஆனா கிணத்து தண்ணி இங்க எடுக்க 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 அங்க நீர் ஊற்ற கர்த்தர் உண்டாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது போல இந்த சபையில தேவன் தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நான் தீர்க்க தரிசனமா இந்த சபைக்கு உற்சாகம் உள்ள ஆவியா சொல்லுவேன். சபையை நான் உற்சாகப்படுத்துறேன், சபையை நான் உற்சாகப்படுத்துகிறேன், ஆவியை உற்சாகப்படுத்துகிறேன், விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வரங்களை, உங்களுடைய ஆவியை உற்சாகப்படுத்துகிறேன். அதனால தீர்க்க தரிசனங்களை பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களை விட்டுட்டு பாஸ்டரோட காலை வந்து பிடிச்சுக்காதீங்க. ஆமென். இன்றைக்கு போதிக்கப்படுகிற வசனம் என்னது? தேவ சமாதானம். இன்னைக்கு தேவ சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கணும் இருக்கும் என்று வேதத்தின்படி பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் chapter 5. ஹalleluya, 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 ஹalleluya. Okay, very good. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பார்ப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே பாருங்க, இவ்விதமாய், எந்த விதமாய்? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகே, நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வந்து சமாதானம் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைவுகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், நம்மளை சுத்தி இருக்கிற நிறைவுகள். ஓகே, இங்க பாருங்க எல்லாரும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கேட நம்ம எதிர்பார்த்தது போல ஒருத்தங்க ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம், வேண்டி இருப்போம், நம்ம ஆண்டவரை கிட்ட வந்திருப்போம். அதை ஆண்டவர் நம்மளுக்கு தந்துட்டாரு, அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அது நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில கூடிருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன பாருங்க எல்லாரும். அப்புறம் கடைசியா நான் ஆமீன் சொன்னா எல்லாரும் போய் பேசி. ஓகே, என்ன அந்த மாமா கடி கூட்டு போங்க. அல்ஃபாலா அழகா சொல்றேன், சாப்பிட நானே மறந்து. ஓகே, என்ன சொன்னேன்? அல்சபால பிரசங்கம் என்ன சொன்ன? உங்க முகத்துல நீங்க பார்க்க ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதீங்க, வெளியே முடிச்சிடறேன். நீங்க எல்லாம் டைம்ல பாஸ் நீங்க நிறைய விஷயங்களை முடிச்சிட்டாங்க இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வேண்டின காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டா, இதான் தேவனுடைய சமாதானத்தை சொல்லி, இதான் தேவனுடைய சமாதானம் என்று, இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சமாதானம் என்று நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒரு காரியத்தை முன்ன வைக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறோம். இப்படி நான் ஒரு விளக்கத்தை கொண்டாடுறேன். வா கலைஞர், இப்ப பாருங்க, எனக்கு குழந்தை பிப்ரவரி பிஞ்சாமா
எனக்கு குழந்தை இல்லை. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டுனா ஆண்டவர் குழந்தைய கொடுத்துட்டாரு. சரிங்களா? குழந்தைய கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கொடுத்துட்டதுனால என்னுடைய சமாதானமானது தேவன் கொடுத்த குழந்தை அப்படின்னா தேவனை கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரே அடையாளம் என்னது? இந்த சமாதானம். இதுதான் சமாதானம், இதுதான் தேவனுடைய சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம்? எது தேவனுடைய சமாதானம்ன்றோம்? கை காட்டுங்களா எல்லாரும். நம்ம தான் கை காட்டுறதுல ஒன்னா நம்பர் தெரியுங்களா? நான் இல்ல, நீ கொடுத்த ஏவாள். ஆனா நம்ம காட்டி கொடுத்தா பாருங்க. கை காட்டுங்களா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி நீங்க நம்புகிறதுக்கும் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? பாஸ்டர் மேன் எலக்ட்ரிக் போர்ட்ல கை வச்சு, ஏன்னா அதுதான் குட் ஃப்ரைடே, அதுக்குதான் பிரசனம். சமாதானம் என்பது தேவன் செய்த அடையாளங்களை வைத்து, தேவன் நம் வேண்டின நன்மைகளை வைத்து தேவனுடைய சமாதானம் இது என்பதை நாம் ஒரு குருடர்களை போல, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை போல, ஒரு அடையாளத்தை நம்பி வாழ்கிற கிறிஸ்தவர்களை போல இருக்கிறோம். ஆனா தேவ சமாதானம் என்பது அங்க தெளிவா வசனம் வாசிங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நம்புகிற விசுவாசம், நம்புகிற விசுவாசம் என்னது அப்படின்னு கேட்டா, தேவனாகிய கர்த்தர் பிதா அவருடைய குமாரனை நம்மளுக்கு அனுப்பி நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும், நம்மளுடைய எல்லா தீமையும், அக்கிரமான பாவங்களை எல்லாத்தையும் நீங்கள் பாராதபடி அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்களை, தன்மைகளை, எண்ணங்களை விட்டு விலகி ஆண்டவர் பின்னாடி யார் போறாங்க? இன்னைக்கு நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய சுயம், சிலவங்க பாருங்க சுயத்துல ரொம்ப வயலண்டா இருப்பாங்க. சுயம் என்ன சொல்லுவோம்? செல்ஃபிஷா, சுயநலம். சிலவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது கோபம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடி வாங்குவாங்க. எத்தனை கணவர் அடி வாங்குறான்னு தெரியல மனைவிமார்கள்ட்ட. கோபம் வந்துருச்சுன்னா அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அது யார் வந்தாலும் மாற மாட்டாங்க. நீங்க ஒரு போதகரை கால் பண்ண, ஒரு பாஸ்டர் கால் பண்ண, ஒரு சில காரியங்களை நான் காலையில நேற்று ஆன்லைன்ல இருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் எனக்கு சரியான ஒரு பல்லு வலி. ஒரு பக்கமா நானே அப்படியே இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறேன். சிஸ்டர் என்னை டிஸ்டர்ப் பண்ணல, பரவாயில்ல ரெஸ்ட் பண்ணி. ஆவியானவர் தெளிவா சொன்னார், காலையிலே சொன்னாரு, இதெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய போராட்டம், இதுல நீ ஜெயிப்ப, உனக்கு நான் விடுதலை தருவேன். அப்ப வேதத்துல ஆண்டவர் அழகா தெளிவா சொன்னாரு, இயேசு கிறிஸ்து உபவாசத்தின் மத்தியில சாத்தானால பரிசுத்த ஆவியினால சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துல தேவனை இயேசு கிறிஸ்துவ கூட்டிருக்கிறார். அப்போ உபவாச காலம் முடிகிற காலத்துல இயேசு என்னவா ஆகப்பட்டாரு? சோதனைக்குள் உட்படப்பட்டார். இப்படியாக எனக்கு ஒரு சோதனை, பல்வழி சோதனை. ஏன்னா வெள்ளிக்கிழமை முடியும் போதுல சரி நானே அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பாஸ்டர் அடிச்சு சில காரியங்கள் ஷேர் பண்ணும்போது தேவன் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆவியில உன்னுடைய ஆவியில என்னது தாழ்மை உள்ளவன், ஆவியில தாழ்மை ஏழ்மை உள்ளவன், ஆவியில ஏழ்மை உள்ளவன் அவன் தேவ கிருபை அடைஞ்சிருக்கிறான். நீ ஆவியில ஏழ்மையாரு, தாழ்மையாரு, உன்னோட ஆவியில தாழ்மையாரு, உன்னுடைய குணத்துல தாழ்மையாரு. இன்னைக்கு தேவ சமாதானம்னா ஆண்டவரை
பின்னோக்கி ஆண்டவரை பற்றியிருந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னதான் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமானா கிறிஸ்துக்குள்ள நம்ம யாரா நீதிமான். எப்படி நீதிமானாய் நீயும் நானும் மாறப்படுகிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை, ஆண்டவருடைய வழியில வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவன். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிகளை, தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய பாதைகளை, ஆண்டவர் விரும்புகிற தன்மைகளை எவன் ஒருவர், யார் ஒருத்தங்க அதை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் நம்மள நீதிமான்களாய், அல்லேலூயா, நம்மளை எப்படி தேவன் மாத்துறாரு? நீதிமான்களாய். இன்னைக்கு ஒரு பிரதருக்கு நான் கால் பண்ணேன், சொன்னேன், பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு சபைக்கு வந்து, வேலைன்னு இருக்கீங்க, ஆண்டவரை தேடுங்கன்னு. அவர் என்கிட்ட கேட்டாரு, நான் வேலைக்கு நான் இந்த வேலையை இன்னைக்கு போகாம நான் சேர்ச்சுக்கு வந்தேன்னா ஆண்டவர் எனக்கு சோறு கொடுப்பாரா? இன்னைக்கு ரொம்ப பேர் உள்ளத்துல இந்த கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கா. நான் பாசத்தை கேட்கதான் தைரியம் இருக்கு. அது ஒரு நாள் எதுக்காச்சும் கொம்பு முளைக்கும் பாரு, அன்னைக்கு கேட்டு ஒரு இடம் சபைக்கு போயிடும். அது வரைக்கும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கேட்க வேண்டும் என்று. அது இந்த சகோதரன் கேட்கிறாரு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீ சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் சோறு கொடுக்கணுமா? சொல்லுங்களேன். நீங்க சாப்பிடுறதுக்கு ஆண்டவரை சோறு கொடுக்கணும். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, சுகமாய் வாழும்படி கட்டளை விட்டுருக்காரு, அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, உழைக்கும்படி கையும் காலும் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சிந்திக்கும்படி நல்ல, நீ என்ன பேரலைஸா சிந்திக்காம அப்படியே இருக்கிறதுக்கு ஆண்டவர் சோறு கொடுக்க. வேதத்தை நல்லா தியானித்து பாருங்க. வேதம் சொல்லுது, சுறுசுறுப்பை யாரை பார்த்து கத்துக்கணும்? வேதம் சொல்லுது, பாசரை பார்த்து கத்துக்கணும். எதை பார்த்து கத்துக்க சொன்னாரு? எறும்பை பார்த்து. எறும்பு சுமோட் ரொம்ப பேத்துக்கு விளங்கல. எறும்பு இங்க இருந்து நான் எறும்புன்றேன், அது எருமைன்னு பாசர் எருமைன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சிலர் வந்து சொல்லுவோம், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் பெல்ட் போட்டா பெல்ட் இடுப்புலயே நிக்க மாட்டுது. உன் பெல்ட் உன் இடுப்புல நிக்கலன்னா அது என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, தேவனுக்கு அது உன் பிரச்சனை. ரஃபியா கயிறு எடுத்து கட்டிக்கோ. ஜப்பான் காலத்துல, எங்க காலத்துலாம் பெல்ட் எல்லாம் இல்ல, அதை மறைக்கிறதுக்கு ஒரு சட்டை எடுத்து வெளியே விட்டுரும், ஆனா உள்ளுக்கு ரஃபியா கயிறு கட்டியிருக்கும். எல்லா இனத்தை காட்டிலும் நம்ம இனம் கெட்டிக்காரத்தனமான இனம். இந்த ஒரு குறைய மறைக்கிறதுக்கு இன்னொரு பில்டப் பண்ணுவோம் பாருங்க. நம்மள ஆண்டவர் வந்து அவருடைய நீதியில, நல்லா கவனமா கேளுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய நீதியில உலகத்தோடைய நீதியில அல்ல, உலகத்துல உள்ள நீதியில தான் நீ நானும் வாழ்ந்தனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்தாரு. அந்த உலக நீதியில அல்ல, என்னுடைய நீதியில நீ வரும்படி உன்னுடைய எல்லா அக்கிரமங்களும் உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் விட்டு விலகி என்னுடைய வார்த்தைப்படி, என்னுடைய வசனங்களை படி, என்னுடைய நீதிமானாய் நீ மாறுபடி தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்கள் காணுகிற, நீங்க பார்க்கிற அந்த நீதியை தேவன் தரல. எல்லாரும் என்ன பேலன்ஸ் பண்றாங்கன்னா, நான் பைபிளை வாசித்ததுன்னா பைபிளோடைய நியாய பிரமாணங்கள் படி நான் இருந்தேன்னா, நான் 3 வேளை தானியேலை போல ஜெபம் செய்தேன்னா நான் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சுய சிந்தை நம்மளுக்குள்ள வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய நடத்துகிற, உன்னுடைய ஆவியில உணர்த்துகிற, உனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்துல நீ கவனமாய், தெளிவா, பொறுமையாய் நீ
காத்திருக்கும் போது, அந்த வழியிலே நடக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நீதிமானாய் மாறும்படி ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறாரு. நீ அக்கிரமத்தில் அல்ல, தவறான பொல்லாத சிந்தையில் அல்ல, களவுல அல்ல, வெறுப்புல அல்ல. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நீதிமான் சொல்லி வெறுப்புகளை சம்பாதிக்கிறாங்க. மன்னிக்க முடியல. மற்றவர்களை பார்க்கும்போது கோபம், ஆத்திரம், விரோதங்கள், பகைகள், தப்பான ஒரு வெறுப்புகளை உருவாக்குறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. நீங்களும் நானும் அந்த வசனம் சொல்றது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? தேவனுடைய நீதி. அல்லேலூயா. யாருடைய நீதியை விசுவாசிக்கணும்? தேவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக விட்டு சென்ற தேவ நீதி. தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது தெரியுங்களா? தேவனுடைய நீதியான காரியங்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்ள வேண்டியது. தன் சகோதரனை நேசிக்க தெரியாதவன், தன் சகோதரனுக்கு அன்பு காட்ட தெரியாதவன் எப்படி தேவனை நேசிக்கிற கேட்கிற ஒரு கேள்வியும் நம்ம வாழ்க்கையில உணர வேண்டும். தேவனுடைய நீதி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் உருவாக்கி இருக்கிறார். நீதி செய்யும்படி நீதிமான்களாய் நம்மளை தேவன் மாற்றி இருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். போன 2 வாரத்துக்கு முன்ன யூத் ஒரு கான்சர்ட் ரேலி நடத்தணும். யூத் ரேலி நடத்தணும். ஒரு 350 வாலிப பிள்ளைகளை சேர்த்துட்டோம். வர்ஷிப், ஆராதனை. நான் தான் அந்த ஸ்டேஜ் கோஆர்டினேட்டர். எல்லாம் பிள்ளைங்களா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆராதனை நடக்க போது நான் கீழே எல்லாம் சாப்பாடு பசியாறு எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். மேல இருந்து அந்த சபையோடைய லீடர் வர தேடிட்டு, பசர் சொல்லியா பசர் மேல சின்ன ஒரு சலசலப்பு ஓடுது, என்னது நீங்க பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் பிஸியா இருக்கேன், என்னன்னு சொல்லு. இல்ல நீங்க வாங்க அப்படின்னு. நான் எல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் ஓகே தானே ஐயா, எல்லா பிள்ளைங்களாம் கரெக்டாக தானே உட்காந்துருக்கேன். அதை பார்க்காதீங்க, ஸ்டேஜை பாருங்க. ஸ்டேஜில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் தொப்பி போட்டுருக்கான், இன்னொருத்தன் சின்ன ஒரு கொண்டை கட்டியிருக்கான். கொண்டை எப்படி கட்டியிருந்தானா ஏதோ பார்க்காம இது பண்ணிடுவான். அவன் கரெக்டாக தென்னை மரம் மாரி இது அவன் கட்டியிருக்கான். அது பொண்ணு இல்லை, பையன் இல்லை, பொண்ணுன்னு போய் சாயம் பண்ணி அவனை மாரி இங்க ஒரு தென்னை மரம் கட்டியிருக்கு. நானா என்ன ஆண்டவர் இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய சோதனைன்னுட்டு சரி ஓகே. நான் போய் அந்த சபையை சார்ந்த பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாரி லீடர்ஸ் நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க. அவர் சரி பாஸ்டர் ஓகே ஓகேன்னு போயிட்டு சொன்னா கொண்டெல்லாம் இறங்கிடுச்சு, தென்னை மரம்லாம் இறங்கிடுச்சு, தொப்பிலாம் காண போச்சு. ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க தேவ ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான் என்னப்படுகிற நீங்க உங்களுடைய சாட்சியானது பரலோக தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளும்படி நம் சாட்சி விளங்கப்படும். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ற இந்த வாழ்க்கையானது தேவனால் கற்றுக்கொண்ட, தேவன் தந்த இந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவது. நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம நீதிமான்கள். நம்ம யாரு? நம்ம எல்லாரும் யாரு? சத்தமா சொல்லுங்க. சந்தேகமா இருக்கு உங்களுக்கு? அது 2 பாஸ் இருக்காங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க, டீல் பண்ணிடுவோம். நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான். சந்தேகம் எஸ் வரமாட்டேன். சரி, யாருமா? நீதிமான்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மள நீதிமான்களா மாத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிற நம்மளுடைய பாதைகள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட உதாரணங்கள் எப்படி இருக்கு, நம்மளோட தன்மை. ஐயா இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ரொம்ப பேரு ஒரு பழமொழியை பிடிச்சுக்கிறாங்க, இயேசுவை தவிர இந்த பூமியில யாருமே நீதிமான் இல்ல பாஸ்டர் அப்படின்னு. எவன் ஒருவன் ரொம்ப அறிக்கை செய்யறானோ அங்க ஏதோ சம்திங் ராங், அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் அங்க இருக்கு.
புரியலமா என்ன சொல்றேன்னு? அவனுக்கு அங்க எங்கேயோ லாபம் இருக்கு, அதனாலதான் அந்த வார்த்தையை ரொம்ப அறிக்கை செய்யறான். பூமியில நீதிமான் யாருமே இல்லையா பாசர்? யார் அதை சொல்றாரு? அவர் எதுலயா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாசர், தேவனை தவிர நீதிமான். அதனால நம்மளாம் இல்லையா? இயேசு சொல்றாரு, பாவியா இருந்த நம்மள, பாவம் செய்து கொண்டிருக்கிற நம்மள, பலவீனத்துல வாழ்கிற நம்மள, பாவ கரையில் இருக்கிற இந்த மைண்ட், நம்மளுடைய சிந்தையில பலவீனமா இருக்கிற நம்மள தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆவியானவர் நம்மளை நீதிமானாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை நீதிமானாய் மாற்ற முடியும். வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவத்தை மறைச்சுக்கிட்டே இருந்தனா வாழ முடியுமா சார்? முடியாது. முடியுமா சார்? 3 வழிக்காரங்க சொல்றாங்க முடியாது. முடியாது சார். நீ பாவத்தோடு வாழ்றனா வாழ்வடைய மாட்டே. இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, நீ அந்த பாவத்திலே சாலம் சாமிக்கு போ, திருமணத்தை கொடுக்குறாங்க, அதுல நீ வாழ்ந்து வந்துடலாம். இல்ல, இங்க இருக்கிற லிஃப்டே ஆட்டோமேட்டிக்னா பரலோகத்தோட கதவு எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ போய் நிற்கும் போதே அந்த கதவு ஸ்கேன் பண்ணிரும். இவன் பாவி இந்த கதவு அடைச்சிட்டு இன்னொரு கதவு திறந்து விடுக்கும். இதான் பரலோகம் உள்ள நரகம். வசனம் சொல்றது, பாவத்தை மறைக்க கூடாது, நீ தேவனுக்கு அறிக்கை செய். ரொம்ப பேர் இதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமா, நீ ஏதாச்சும் செஞ்சிட்டீனாமா கணவன் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லு. மனைவி மாதிரி சொல்லுவாங்க, நீ ஏதாச்சும் செஞ்சிட்டீங்கன்னா டாலி என்கிட்ட சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னைக்கு இல்ல செங்கல் ஒரு நாள் நீ செஞ்சதுக்கு அன்னைக்கு வாங்க போத உன் மனைவிட்டு கணவனுக்கு. ஆனா தேவன் சொல்ல, அப்பயே தேவன் உன்னை மன்னிச்சு கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றுவார். தேவன் நம்மளை மாற்றுவாரு. ஆனா மனுஷன் ஒரு நாளும் நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை அவனால் மன்னிக்க முடியாது. ஆனா தேவன் சொல்ற, உன்னை நீதிமானாய், தேவன் நம்மளை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் உலகத்தில் இருக்கிற நபர்கள் சொல்லுகிறத பார்த்து அதன்படி அவர்கள் வாழ்றாங்க. பாஸ்டர், இந்த சகோதரர் சொல்லிட்டாரு, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் பாவியா, நான் வாழ தகுதி இல்லாதவனா, நான் பொய்க்காரனா, நான் திருடனா, நான் இப்படிப்பட்டவனா, அதனால என் வாழ்க்கையில வெறுத்து போயிட்டேன். தேவன் ஒரு நாள் சொல்லல, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாங்க, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். எத்தனை பேருக்கு தேவனுடைய இரக்கம் வேணும்ன்றீங்க? 1 2 3 4 5 6 7 8 இந்த சைட் எதுக்குமே வேணாம். என்னென்ன சந்தேகத்தோட போய் வச்சுட்டு இருக்கீங்க? பாஸ்டர் ஏதாச்சும் சீக்கிரம் சொல்லுங்க பாக்குறேன். நான் சொல்ல என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு எல்லாம் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மளை கூட நேசிக்க வேற யாரும் இல்லையா? ரொம்ப நேசிப்பார். நம்மளை நீதிமானாய் தேவன் மாற்றுவார். ரைச்சஸ் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவார். உன் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நல்லா கவனமா கேளுங்க, உங்க பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பாவத்திலிருந்து நீ எப்படி விலகி வந்து நீதியில உட்காரணும்னு தேவன் பலத்தை கொடுப்பாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அல்லேலூயா. இப்ப அல்லேலூயா வராது. இப்ப மரியாக்கா துவைத்தாக பியோஸ் ஓட்டான்னு வச்சுங்க, அப்படியே மரியாக்காட கையை பிடிச்சிட்டு BMW 7 சீரிஸ்ல உட்கார வச்சா சத்தம் எப்படி இருக்கு பாருங்க. BMW இருக்கிற மகிமை இயேசுவுக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பாவியா என்ற இருந்த நம்மள, ஏன் நான் எப்பயுமே இந்த சபையில சொல்லுவேன், எப்பயுமே இந்த சபையில நான் பிராக்டிஸ் பண்ணுவேன், எப்பொழுதும் இந்த சபையில நம்ம எல்லாருக்கும் நான் அறிக்கை செய்வேன். என்ன தெரியுங்களா? முடிஞ்ச காரியத்தை, கடந்து வந்த வாழ்க்கைய, விட்டு வந்த வாழ்க்கைய, பழைய வாழ்க்கைய பேசுகிற, உணர்த்துகிற, வெளிப்படுத்துகிற எல்லாம் பிசாசுனுடைய கிரியை, வரப்போகிற பேசுகிறது தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு ரொம்ப பேரு
எனக்கு தெரியும் மகனே, நீ சாரால் கேலர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து போடுது. அவருடைய கர்ப்பத்துல சீரப்பா கண்ணு சிறப்பாச்சுன்னா அந்த கேலப்போட கர்ப்பத்துல எப்படி வளர்ந்தேன்னு இல்ல சாரால் நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டோட வார்த்தை பாவம் செய்த பாவத்துல இருந்த நம்மள நீதிமானாய் மாறும்படி அவர் நம்மளுக்கு விட்டு சென்ற சத்திய வசனத்தை கேட்பவன் எவனோ, அதை தியானிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய விசுவாசத்தினுடைய வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் நீதிமான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் மாறும்படிதான், அவருடைய நீதியில நம்ம வரணும்னு தான் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நீ சபைக்கு போல, பாஸ்டர் கேட்பாரு, சிஸ்டர் நீங்க சபைக்கு போல, நீ சபைக்கு வரல, எப்படி சிஸ்டர் இறுதியெல்லாம் ரொம்ப இல்ல பாஸ்டர், நான் சமாதானமா இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அது தெரிஞ்சிருவேன் தான் நீ எந்த சந்தோஷத்துல இருக்கிறேன்னு. போனஸ் நேற்று 1000 வழி போட்டிருப்பான், அந்த சந்தோஷத்துல இருப்ப. 10 நாள் தான்மா, ஒரு நாளைக்கு 100 வழி, 10 நாளைக்கு அபேஸ். சில இதெல்லாம் பேசுனா விட்டுருவேன். இந்த பஸ் இருக்க பஸ் பஸ் எங்கதான் சுத்தினாலும் கடைசி எங்க வரணும்? நீ எங்கதான் சுத்தினாலும் இங்க நான் சொல்ல மாட்டேன், நீ தேவன்கிட்ட வந்துதான் ஆகும். நீ பேசு, உன் வாய் இருக்கிறவருக்கு நீ பேசு. ரொம்ப கெட்டிக்காரன். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, துப்பாய் பாண்டாய் என்னது ஆயிரத்திய மசூடால பெட்டி செஞ்சு. நீ கெட்டிக்காரத்தை நீ காட்டலாம், நீ எவ்வளவுதான் திறமையாய் வாழலாம், நீ எவ்வளவுதான் நல்லவன் போல நடிக்கலாம். ஆனா தேவனுடைய நீதி, தேவனுடைய வார்த்தை உன்னை நீதிமானாய் மாற்றக்கூடியதா இருக்கிறது. அவருடைய நீதியை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில உலகத்துல எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் வேதனை இருந்தாலும், நீங்க கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. நீங்க சமாதானமா இருப்பீங்க, கவலைப்பட மாட்டீங்க, வேதனையா பேச மாட்டீங்க, ஒரு காரியத்தை நீங்க நெகட்டிவா அறிக்கை செய்ய மாட்டீங்க. நீங்க நம்ம வாயில பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டோமா உடனடியா நெகட்டிவா பேசுவாங்க. எங்க பாச நானும் மாறுவார் பாக்குறேன், மாறவே மாட்டாரு. அவங்க யாரை சாபார் பண்றாங்கன்னு தெரியல. என்ன சாபார் பண்றாங்களா, ஆண்டவரை சாபார் பண்றாங்க. சாபார்னா தெரியல, ஆண்டவரை உஸ்பு பண்றாங்க, உஸ்பா கடுப்பேத்துறாங்களா. அப்படி சொன்னாலும் தேவன் உதவி செஞ்சிருவாருன்னு ஒரு கெட்டிக்காரத்தாங்க நம்மளுக்கு. ஏன்னா அவன் சொல்றேன், நீ நெகட்டிவா பேசுகிற காரியம், நீ தோல்வியா பேசுகிற காரியம், அது உனக்கு தோல்வி, உனக்கு வருத்தத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நீதிமானாய் தேவன் மாத்தி இருக்கிறார், நீதிமானாய் தேவன் மாத்தி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தந்த பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தேவன் யாரு? அப்படிப்பட்ட தேவன் பேரை கேள்வி புதுசா இருக்கு. உண்டாக்கி வச்சிருக்கீங்களா சாலம் சபையில? ஏதாவது உங்களை கண்டு எனக்கு பயம் இல்லை, எனக்கு மனைவிக்கு தான் பயம். நான் மனைவி அம்மா உன் வாழ்க்கை என்ன ஆகும் போகுது, ஏதோ குத்து உட்காந்து இருக்குமா? இல்ல ஏதாச்சும் கூட்டம் வந்திருக்கீங்க, பேக்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிசுன்னு இல்ல பக்கத்தீங்களா? எதுவும் பிசு நிட்டீங்களா பாச? இல்ல பிசு. நம்மளுடைய தேவன் யாரு? வாஞா சுசாலா மக்கள் முதல் நான் கோட்டை சொசைட்டியை சொன்னேன். நம்மள்கிட்ட இருக்கிற ஜனம்லாம், நம்ம சபையில இருக்கிற ஜனம்லாம் மனுஷனால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஜனம், ஆனா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பெரிய பெரிய கோட்டைக்கு தேவையில்லாதது.
புரியுது? கொஞ்சமே ஆமீன் சொல்லிங்க, புரியாதவங்க அப்புறம் என்ன வந்து பாருங்க. அது எல்லாத்தையும் வலை போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொண்டு வந்து சாலம் சபையில அந்த வலையை பிடிச்சு விட்டாரு. அதனாலதான் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மலேசியால இந்த ஜோஹர்ல பெரிய பெரிய சபைக்கு நீ முக்கியமா? உன் மூஞ்சி முக்கியமா? உன் கேரக்டர் முக்கியமா? உன்னுடைய தேவன் என்ன வட்டி விரட்டி அடிக்கல, சில உடையந்துருச்சு, சொல்லாமலே போயிருச்சு. இதெல்லாம் தேவன் பார்த்து சிஸ்டர் சார் கிடைச்சலாம் ஏன் நான் எனக்கு பிரசவம் பண்ணா என் வீட்டுல ஒண்டி ரூம்ல உட்காந்து நானே கண்ணாடி பண்ணி பேசு. சில பைத்தியங்க பேசுது. இப்ப போன் பண்ணிக்கு அது பின்னாடி ஒரு சினிமா பாட்டு திரும்ப இவங்க ஜெக்கி மேல பாடுறாங்க, அது பின்னாடி பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரேடியோல ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்கு. இது எனக்கு கேட்டா அது எனக்கு கோச்சிக்கிச்சு. ஏக்கா நல்லா தானே இருந்தீங்கக்கா சபையில, இதெல்லாம் செய்யாம இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு செய்யுங்க? அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் அந்த சந்தோஷம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? நீ பாடுறேன்னா எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நீ அந்த மாதிரி பாடியா தேவனுடைய சமாதானத்தை இழக்கிற. அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, கண்டெம்னேஷனா. எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, நானும் வந்து அவன் வீடியோ எடுப்பான், வீக்லி பிரசங்கம், நானும் அதை பார்த்தா பேசுவேன். சகோதரர்களே கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எனக்கு அந்த ஞாபகம் வந்து அவர் சொல்றேன், நான் தேவ வசனத்தை பேசுறேன். எஸ்கேப் ஆனல நானும் நியாயம், நான் தேவ வசனத்துல பேசுறேன் போன்ல. நீங்க என்னமோ காட்ட பீசஸ்ல பின்னாடி பாடிக்கிட்டு இருக்க பி ஐயா. தேவனுடைய நீதி என்பது மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா இருந்த நம்மள தேவனுடைய வார்த்தையான வசனங்களை கத்த தந்து நீதி பாதையில ஒண்ணு நடத்துகிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தவன். உன் வீட்டுல உள்ளவங்க கூட நீ செத்து போயிட்டீன்னா ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. அதுக்கு கீழே ஒரு பொம்மை, அந்த பொம்மை மஞ்ச பொம்மை, அதுக்கு மூலிய வச்சு கண்ணுல தண்ணி வச்சு. நாலாவது நாள் பாத்தீங்கன்னா அந்த நபரு KFCல கோழி கடிச்சிருக்கு. வசனம் சொல்லுது, நீ சாகாதபடி பிழைத்திருக்கும்படி தேவன் அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக இவ்வளவா தேவன் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய நீதி உங்களுக்குள்ள இருந்தா அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய கர்த்தர் நம்மளோட தேவன் யாரா? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு பேசி ரெஸ்பான்ஸே இல்லை பாஸ். நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா கொஞ்ச நேரம் ஆண்டவர் பறிஞ்சு பேச நின்றுட்டு பார்த்துருப்பாரு. கொஞ்சம் நீங்க பேசுன பதிலுக்கு ஜேக்க பேசுன என்னதான் சொல்லுதுங்கன்னு அந்த ஜெபத்தை இயேசு பாட்டிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்துருப்பாரு. அப்படியே இல்ல அப்படின்னு திருப்பி ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் நம்மளோட தேவன் யாரு? அத சொன்னாதான் என் சாத்தா விட்டு விலகி விடுவான். நீ அதை சொன்னாதான் தேவன் விடுதலை கொடுப்பாரு. அதை சொன்னாதான் நீ சுகமாகுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளே ஒரு குழப்பம், நம்ம தேவன் யாரு? கொஞ்ச நேரம் வேற பேரு சொல்லிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரம் வேற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் கிறிஸ்தவங்களுக்கு பூனை கண்ட பயம். எந்த பூனை? கருப்பு பூனை இல்ல, எந்த பூனை நம்ம போகும்போது போனுச்சுன்னு வச்சுங்களேன், அபசகுணமா போயிடுச்சு. இனி போற காரியம் நடக்காது. என்னோட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. பூனை போனா யார் பயப்படணும்? ஏலி. நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி இழுத்து சொல்றீங்க ஸ்லாங். ஓகே, வெரி குட். ஆக்சுவலி எலி தான் பயப்படணும், பூனை பயப்பட தேவை. சரி, அன்னைக்கு பூனை போனா நம்ம ஏன் பயப்படுறோம்? இதுல ஒரு பாட்டு, தேள்களையும் சிங்கங்களையும் மிதித்து விரியும் பாம்புகளையும் தகர்த்து போடுவீங்கன்னு பாடுறோம்.
வாசிக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டியது நீதிமானாய் கர்த்தர் தந்த சமாதானத்தை அங்க தெளிவா சொல்லுது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டோம். நீதிமானாய் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கனால நம்மள தேவன் நீதிமானாய் மாத்திட்டார். குறைகள் இருக்கா, பாவங்கள் இருக்கா, பலவீனங்கள் இருக்கா, தீமைகள் இருக்கா, அக்கிரமங்கள் இருக்கா, விட்டு விலகு. மூவ் ஃபார்வர்ட். ஒரு வியாதிஸ்தன் பெலஸ்தா குளத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட, விட்டு விலகு. உன்னை ஆண்டவர் நீதிமானாய் மாத்தி உன்னை அழைச்சிருக்கிறார். நீ பாவத்திலோ பலவீனத்திலோ இருளிலோ அக்கிரமங்களோ சிறையிலோ அடிமைத்தனத்திலோ இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீ விடுதலை ஆகிறது தேவனுடைய விருப்பம். உன்னுடைய சிந்தை விடுதலை ஆகணும், உன்னுடைய வார்த்தை விடுதலை ஆகணும், உன்னுடைய எண்ணங்கள் விடுதலை ஆகணும், உன்னுடைய அறிக்கை விடுதலை ஆகணும், உன்னுடைய நடத்தை விடுதலை ஆகணும், உன்னுடைய யோசனை விடுதலை ஆகணும். சிலவங்க பாருங்க, ஆண்டவரே நான் கேள்விப்பட்டேன் இந்த சீனிச்சிக்கு பதவி ஏறி போகுதுன்னு. எல்லா ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேன், நான் உனக்கு தசமகத்துல உண்மையா இருக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், அந்த பதவி ஆண்டவர் எனக்கு கொடுங்க. அல்பத்தனமா கேட்கும். அந்த பதவி காட்டிலும் தேவன் இன்னும் உயர்ந்த பதவி நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க சாதாரணத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி நம்மளை காக்கும்படி உயர்த்தி தேவன் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாது. தேவ சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கு. தேவன் தந்த சமாதானத்துல நிலைச்சிரு. உலக சமாதானத்தை போய் திருப்தி அடைந்து அதுல திருப்தியாய் பேசாத. அது உலக சமாதானம். அதுல உள்ள மேன்மைகளும் அதுல உள்ள நன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய சமாதானம் எதுல தெரியுமா இருக்கு? ஆண்டவர் தந்த வார்த்தையில இருக்கு, தேவனுடைய வசனங்கள் இருக்கு, கர்த்தர் கொடுத்த மகிமையில இருக்கு. தொடர்ந்து வசனத்தை வாசிப்பாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்ம யார் இடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுமா? யார்கிட்ட? 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 அப்புறம் ஏன் நம்ம சமாதானம் இல்லாம இருக்கிறோம்? இப்ப மட்டும் ஆராதனை முடிஞ்சா நான் ஒரு குடும்பத்துக்கு உட்காந்தனா அவங்க ஒவ்வொரு குறையும் ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன சொல்லுவாங்க. சரி, உங்களை விட்டுருங்க, நான் காடியில ஏறி இங்க இருந்து நாங்க போகும்போது சிஸ்டர் ஏதாச்சும் சொல்லுவாங்க, இன்னைக்கு சவுண்டு கூட இருந்துச்சு, மியூசிக் இப்படி வாசிச்சாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு தேவ சமாதானம் அங்க என்ன பண்ணுது? தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கிறது நம்புறீங்க. நம்ம தேவனிடத்துல சமாதானம். அப்பனா தேவன் கிட்ட சமாதானத்தை பெற்றிருக்கோம்னா ஏன் நம்ம வாழ்க்கையில குறைவுகளை குறித்து, நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை குறித்து, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரங்கள் குறித்து நீங்க அந்த சமாதானத்தை இழந்து போறீங்க? தேவனிடத்துல நீங்க சமாதானத்தை பெற்றிருக்கீங்கன்னா, தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்னா, அந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியம், அந்த சமாதானத்தை உங்களிடமிருந்து விலக்குற காரியம் எதுவோ அதை விட்டு நீங்கள் நானும் விலகணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றது? புரியல. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சமாதானத்தை நீங்க உணர முடியலன்னா ஏன் உணர முடியல? ஏன் சிஸ்டர் உணர முடியல? சரியா உணர முடியல. தேவன் நமக்கு சமாதானம் கொடுத்திருக்காரு, ஏன் நம்மளால உணர முடியல? புரிஞ்சு கொள்ள முடியல. தேவன் நம்மளுக்கு கொடுத்த சமாதானத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம எந்த புரிந்துணர்வுல இருக்கிறோம் தெரியுங்களா? இந்த உலக பிரகாரமா இருக்கிற சூழ்நிலைகளை, விதங்களை, வார்த்தைகளை, எண்ணங்களை, இதுல உள்ள காரியத்தை புரிஞ்சிருக்கிறதுனால தான் தேவன் தந்த சமாதானத்தை புரிஞ்சு கொள்ள முடியல. இதை புரிஞ்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை நினைச்சு நினைச்சு நம்ம சோர்ந்து போகிறோமே தவிர தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானம் எது தெரியுங்களா?
உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து வந்தார் என்கிற அடையாளம் ஐயா தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். போராட்டம் வந்தாலும் சரி, பாதைகள் எல்லாம் இருளா இருந்தாலும் சரி, தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, தேவனோட பலன் என் கூட இருக்கு, தேவ சமாதானம் என்னோடு கூட இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமாதானம் உள்ளவர்கள், நான் சொல்றேன், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவனுக்குள்ள தேவ சமாதானம். ஹல்லேலூயா. வேதம் இன்னொன்னு சொல்லுது, நீங்க உபவாசத்தில் இருக்கும்போது உங்களுடைய முகம் இருக்க, உங்க முகம் அப்படியே சோர்வு போல கூட இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்களுடைய முகம் எப்பயுமே செழிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கவலையா இருக்கக்கூடாது. அப்ப தேவனுடைய சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்குன்னா, ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னா, உலக காரியங்கள், உலக சிந்தைகள், உலகத்துல வருகிற விதங்களை நீங்கள் பார்க்கணும்னா நீங்க சோர்ந்து போறீங்க. தேவ சமாதானத்துல வாழ்ற நீங்க அந்த போராட்டங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க, அந்த சமாதானத்துல தேவன் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபை பிரவேசிக்கும். பாருங்க, அவர் மூலமா தான் நம்ம கிருபையை பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு அநேக பேர் கிருபை கிரேஸ் தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. கிரேஸ் இஸ், கிருபை என்பது ஒருத்தர், ஒரு சகோதரி, ஒரு குடும்பம், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட நெருங்கும்படிதான் கிருபை தேவன் தந்தார். நல்லா கவனமா கேளுங்க. நீ அசுத்தத்தோடு, நீ பாவத்தோடு, நீ உலக பலவீனத்தோடு, உலக சிந்தையோடு, உலகத்தில் இருக்கிற தீமையோடு நீ வாழும்போது நீ ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் பிரசங்கம் பண்றாங்க, இப்படி எல்லாம் நீ இருந்தாலும் நீ தேவன்கிட்ட வரலாம். காரணம் என்ன? தேவனுடைய கிருபை இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளும். இல்ல, ஒரு காலமும் தேவனுடைய கிருபை இப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளல. இப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நீதிமானாய் மாற்றி தேவனிடத்துல சேர்க்கிறதா தேவனுடைய கிருபை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு கிருபையை தவறா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுறது தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷனுடைய அக்கிரமங்களை விட்டு விலக்கி அவனை பரிசுத்தமாய் மாற்றி தேவனோடு இணைக்கிறது தேவ கிருபை. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த சகோதரனுக்கு நல்லா படிப்பாரு, ஆனா இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா தேவன் அவருக்கு தர கிருபை நியாயம் இருக்கு. நியாயம் இருக்காங்க? அதை கேட்குறீங்களா? அவனுக்கு நியாயம் இருக்கு. அவனுக்கு தேவன் தர கிருபைக்கு நியாயம் இருக்கா? டவுட்டா இருக்கா அவனுக்கு? நியாயம். இப்ப ஒரு உதாரணம் சார், பாசட்டு ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனத்துக்கு தேவன் கிருபை கொடுக்கறதுக்கு நியாயம் இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க. கல்லானாலும் கணவன் கொள்ளாது. ஏன்னா நீங்க சொன்னா நான் தப்பிச்சிருவேன். பாச இருக்கீங்க, நியாயம் இருக்கா? பாசர் இப்பதான் ஒரு மீட்டிங்க முடிச்சுக்கோங்க, அதுக்குள்ள நீங்க ஒன்றும் மீட்டிங் இல்லையா? தேவனோட கிருபை அதுக்கு அல்ல. தேவனோட கிருபை என்ன தெரியுங்களா? புரியுதாமா? உன்னை மனு திரும்ப வைக்கிறது தான் தேவனோட கிருபை. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் பாதையில, ஊழியம் மத்தியில இயேசு கிறிஸ்து அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அந்த சதிசேரும் பரிசேரும் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்தாங்க. சொல்றாங்க, மோசேயோட கற்பனையின்படி இவளை கையும் காலமா நாங்க பிடிச்சோம், இவ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் அவளை முகத்தை கூட தேவன் ஏறு எடுத்து பார்க்கல. அவரோட வேலையை செய்து கொண்டிருக்கார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, அவங்க பார்த்து, உங்களில் பாவம் செய்யாதவர் எவனோ, அதை நம்ம ஒரு நாள் அறிக்கை செய்ய மாட்டோம்.
அதை ஒரு நாளும் நம்ம ஊழியத்துல சேர்ச்சில நம்ம குடும்பத்துல பயன்படுத்த மாட்டோம். மத்தவனை எப்படா கல் எடுத்து அடிப்போம்னு நாம் பாய்ப்போம். ஆனா நம்ம அட்டூழியம் அநியாயம் செய்வோம். தேவன் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினி தீர்ப்புக்குள் தீர்க்கப்படாதபடிக்கு போ. அதான் தேவனுடைய கிருபை. என்ன தெரியுங்களா? போ இனி. அதான் என் தேவனோட கிருபை. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? தேவனோட கிருபை என்ன தெரியுங்களா? சபையோட நோக்கம் என்ன தெரியுங்களா? உன்னை எப்படியாவது உன்னுடைய சுயத்திலிருந்து, உன்னுடைய வழியிலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, உன்னோட தோல்வியினுடைய தன்மையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதா இந்த சபையோட நோக்கமும் தேவனுடைய கிருபை. உன்னை விட்டுறக்கூடாது, உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுறக்கூடாது. ஓ நீ மாற மாட்ட, நீ இப்படிதான் பாவி, அப்படியே இல்ல. இந்த சபையில இருக்கிற ஒரு சகோதரன் தான், நிறைய நோட்டி தானே, நிறைய காரியம் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அவனை விடவே மாட்டேன். இன்னவருக்கு விடல. அவனை எப்படியாவது சாத்தாங்கட்டுறது, அவனை பிரிச்சு கொண்டு வந்து தேவனுக்கு சேர்க்கிறது தான் தேவனுடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்களாம் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்களாம் சதிசெயரும் பரிசெயருமா இருக்கிறீர்கள், அதனால ஒத்துக்க மாட்டீங்க. இங்க ஒருத்தங்க யாராவது உண்மையிலே மனம் வளர்ந்து பாவம் செய்கிறவர்கள் அவன் நினைப்பான், அந்த கிருபை எனக்கு வந்துச்சுன்னா நான் மன திரும்புவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை அங்க போட்டிருக்கு, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பிரவேசிக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை பிரவேசிக்க என்னவா? அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணுமா? நம்ம தேடி போகணுமா, இல்ல அந்த கிருபை நம்மளை தேடி வரணுமா? பிரவேசிக்க என்ன பண்ணும்? உங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கு? பாசல் வேன் எடுத்து போய் ஜேபிட்டாங்க கஷ்டம் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து உட்கார வைப்பாரு. அந்த மாதிரி இருக்கு பாச, எல்லாம் முடிச்சு பிரவேசிக்க. தேவனுடைய கிருபையில நம்ம பிரவேசிக்கணும். பாவத்தோட இல்ல, பாரத்தோட இல்ல. வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எதுக்கு நீ வருத்தப்படணும்? நீயே பாரத்தை சுமக்கணும், நீயே கலங்கணும், நீயே வேதனை பண்ணணும், நீயே கண்டம்னேஷன் குற்ற மனப்பான்மையா இருக்கணும். எதுல பிரவேசிக்கணுமா? நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றோம். எப்படி போக முடியுமா? உன்னை சொல்லுவாங்க, உங்களதாமா கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் வச்சு சொன்னாலும் அதை நம்பாத. உனக்குள்ள தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. தெரியல தேவன் யாருன்னு, இயேசு யாருன்னு? நீதாமா? நீதான். தெரியல. அந்த இயேசுவை நம்பி நீங்க வந்தீங்கன்னா நீங்க பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஏன் பிரவேசிக்க முடியல தெரியுங்களா? இங்க பாருங்க, எல்லாரும் மாமா சொல்றது, பெரியப்பா சொல்றது, அத்தை சொல்றது, பாட்டி சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரவேசிக்காம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு பிரவேசிக்கிற. இப்படி உங்களுக்கு புரியுமே சொல்றேன். மோசே கையில் உள்ள கொம்ப தூக்கி இது கொம்பு நீட்டுனாரு. என்ன தொடர்ச்சி? காற்றா? கடல். ஓகே, இப்ப திறந்துருச்சு. இப்போ மோசே ஆசாரியெல்லாம் போறாங்க. ஓகேங்களா? ஜோஷுவோட பாட்டி பக்கத்துல இருக்காங்க. ஒரு உதாரணம், ஒரு கதை சொல்றேன். பாட்டி மரியா, அன்னமுத்து மரியா பக்கத்துல இருக்காங்க. ஜோஷுவோட பாட்டி, போயிடாதரா, பாதியில போகும்போது கடல் மூடிச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? எனக்கு ஒரே பேரன் அப்படின்னு பாட்டி மரியா சொல்றாங்க. ஜோஷுவா பேர் பாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கிருபை என்கிற ஸ்லாக்கியத்துல போக முடியாத காரணம் என்ன தெரியுங்களா? இக்கதமும் அக்கதமும் பாதைகளையும் வார்த்தைகளை கேட்கறதுனால நம்ம தேவனுடைய கிருபையில போக முடியும். உன்னை விளைவீனப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க. நீ செய்த தவறுகளை, நீ செய்து கொண்டிருக்கிற தவறுகளை, நீ கடந்து போகிற காரியங்களை உங்களை குற்றப்படுத்துவாங்க. நான் ஒன்று சொல்றேன், இயேசு ஒரு நாளும் அதை பார்க்கிறவர் அல்ல,
உன்னை விடுதலையாக்க உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை விடுதலையாக்குற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்குவார். நம்மளை நீதியின் பாதையில நடத்துவார். நீ உலகம் தருகிற குழப்பத்துல, உலகம் தருகிற போராட்டத்துல, உலகம் கொண்டு வருகிற எல்லா விதமான கஷ்டத்தில இருந்தும் நம்மளை தேவ சமாதானத்துல கொண்டு போகிறது தேவனுடைய கிருபை. இந்த கிருபை நீ போகணும்னு சொன்னா ஆண்டவர் மேல, தேவன் மேல, அவரோட வார்த்தை மேல நீ நம்பிக்கை வைத்து போனாதான் அந்த கிருபை என்கிற ஸ்லாக்கியத்தில், ஸ்லாக்கியமா அதுல நீங்க என்ன பண்ண முடியுமா? பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நீதிமானாய் அழைத்து அவருடைய கிருபை என்கிற அந்த வாசல்ல பிரவேசிக்க சொல்றாரு. கடலை பிளந்துட்டார். யார் நடந்து போகுது? யாரோட வேலை? யாரோட வேலை? இன்னைக்கு சபையை கொடுத்துட்டார். யார் துதிக்க வேண்டியது? யாரோட வேலை? சபையை கொடுத்திருக்கிறார். யார் சபைக்கு போக வேண்டியது? யாரோட வேலை? அல்லேலூயா. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரியா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய வேலை யாரோடையது? ஆசீர்வாதோடையது. சிலது இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கு? பாஸ்டர் அங்க ஒரு ரூம் இருக்கு. ஆமாய்யா, அந்த ரூம் என்ன பாவ மன்னிப்பு கேட்கிற ரூமா பாஸ்டர்? அங்க ஒரு சேர் போட்டீங்கன்னா பக்கத்துல உட்காந்து நான் சொல்லுவேன், நீங்க மணியை தடவிட்டே எங்களை மன்னிச்சிடலாம்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு மிடலா இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ வாயை திறந்து தேவன்கிட்ட அறிக்கை செய்யும் போது உடனடியா உன் பாவத்தை மன்னித்து உன்னை நீதியின் பாதையில அவர் கிருபை என்கிற அந்த வாசஸ்தலத்துல தேவனை பிரவேசிக்க வைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்க, தேவ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். யார்? நீ இடதுபுறமும் வலதுபுறமும் வருகிற காரியத்தை சிந்திக்கிற தேவ சமாதானத்தை விட்டுறாத, அதை பார்க்காத. அது சிஸ்டர் கேட்டது போல, எனக்கு தேவன் சோறு கொடுப்பாரா? நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு சொன்னாரு, உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கணும். நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும். நம்ம கடந்து போகிற இந்த பாதையிலிருந்து விடுதலை ஆகணும்னா நான் சொல்றேன், நீ முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாரு, தேவனிடத்துல கண்ணீரோடு விதைச்சு பாரு, ஆண்டவர் சமூகத்துல விசுவாசமாய் துதிச்சு பாரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் விடுதலை ஆக்குவார். தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பாரு. கிருபை என்கிற தேவ சமாதானத்தை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நீதிமானா அழைத்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள், தேவ பிள்ளைகள், நீதிமான்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் ஊழியங்கள் செய்து கடைசியாக ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு ஊழியத்துக்கு போகும்போது சகாயோன்னு சொல்லி அந்த இடத்துல தேவனை காணணும். அவன் யாருன்னா டெஸ்ட் கொலைக்டர். தேவனை பார்க்கணும். ஆண்டவர் எப்படி, இயேசு எப்படிப்பட்டவர், ஏன் எல்லாரும் இயேசு இயேசுன்றாங்கன்னு அவன் ஒரு மரத்தின் மேல ஏறுறான். அவன் ஏறி தேவனை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சகாயவே, இன்னைக்கு நானு உன் வீட்டுல தங்கணும் சொன்னாரு. சொன்னார பாவத்தை அறிக்கை செய்ய, நீ ஏமாத்தனதெல்லாம் கொடுத்துன்னு சொன்னாரா? யார் அறிக்கை செய்ய? நீ எத்தனை பேருடைய வீட்டுல, எத்தனை பேருடைய இருதயத்துல ஆண்டவர் வாசம் செய்யறாரு? நிஷிலா, மரியாக்கா, பவுலு, ரட்சிபா, திரேசாக்கா டவுட்டா நிக்கிறாங்க. இருக்காரா? சைட்ல இருக்காரா? நேரா இருக்கா? அடா தலைவரே, அடா பின்னாடி, அடா அடா இருக்காரு. அப்படி இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சகாயமே சொல்ல முடியுமா? முடியாது சார். முடியும். தேவன் நம்மளுக்குள்ள வந்தா நம்ம சொல்ல முடியாது பாஸ்டர். முடியாது. பாஸ்டருக்கே டவுட், என்ன பாஸ்டர் சொன்னீங்க? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவருடைய நாமத்தினால் நீங்க எதை சொன்னாலும் அது தேவன் நம்மளுக்கு செய்து முடிப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் நீதிமானாய் மாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு எதை சொன்னாலும், ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு உணர்த்தல் வந்தாலும், நீ பாவி, உன் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்ட, ஆண்டவருடைய நன்மை இழந்துட்ட. சிலவங்க பாருங்க, வாயில நல்ல வார்த்தையே வராது. வாயில எல்லாம் போச்சு தெரியுமா, அபிஷேகம் போச்சு,
அதுக்கு ஒரு பாட்டு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். அது பாடி வேற காட்டுது. ஏற்கனவே நம்ம ஒன்று போய் கிடப்போம், இதுல பாடி வேற கொடுத்துருக்கு. நான் சொல்றேன், ஆண்டவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகல. நீ இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்தாலும், தேவன் அறிக்கை செய்தாலும், அவனை நீதிமானாய் மாத்துகிற நல்ல தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, தெய்வ சமாதானம் நம்ம குடும்பத்துல நிறைவா இருக்கும். ஆமென். எழுதுவோம். நம்ம யாரும் கண்கள் மூடி இந்த திருவிழா ஆராதனைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் தந்த அந்த சமாதானத்தை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, ஆண்டவர் கொடுத்த நீதிமான் என்கிற அந்த வாசஸ்தலத்துல நம்ம கடந்து வரும்போது ஒப்பு கொடுக்கும்